சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கடந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி இரவு தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அவரது இல்லத்தின் சேவகர்கள் பகுதியை ஒட்டிய சேமிப்பு அறையில் மூட்டை மூட்டையாக எறிந்த மற்றும் அரைகுறையாக எறிந்த ரூபாய் 500 நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுக்கு புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் தலைமை நீதிபதி ஜொலிஜியம் உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து நீதிபதி யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து அவரது சொந்த உயர்நீதிமன்றமான அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மேலும் அவருக்கு நீதி பணி ஒதுக்கப்படவில்லை. இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, இமாச்சல் பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தவாலியா மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி அனு சிவராமன் ஆகிய 3 பேர் அடங்கிய குழுவை தலைமை நீதிபதி அமைத்தார். இந்த குழு விசாரணை நடத்தி ரகசிய அறிக்கையை சஞ்சீவ் கண்ணாவிடம் சமர்ப்பித்தது. அதனைத் தொடர்ந்து அந்த ரகசிய அறிக்கையை தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அனுப்பி வைத்தார். விசாரணையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் இல்லத்தில் கணக்கில் வராத பணம் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த யஷ்வந்த் வர்மா தன் மீது சுமத்தப்பட்ட ஊழல் புகார்கள் மற்றும் நாடாளுமன்ற பதவி நீக்க நடவடிக்கைக்கு மத்தியில் ஏப்ரல் 10, 2026 அன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பிய ராஜினாமா கடிதத்தில் மிகுந்த மனவேதனையுடன் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்கிறேன். இந்த பதவியில் பணியாற்றியது எனக்கு பெருமை என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் 2031ஆம் ஆண்டு வரை பதவிக்காலம் இருந்த நிலையில் ராஜினாமா செய்துள்ளார். மற்றொருபுறம் உச்சநீதிமன்றம் நடத்திய விசாரணையில் நீதிபதி வர்மாவின் விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை பதவி நீக்கம் செய்யக்கோரி 140க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் தீர்மானம் கொண்டு வந்தனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவால் நீதிபதிகள் சட்டம் 1968 கீழ் விசாரணை குழு அமைக்கப்பட்டு நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வந்தன. இந்த நிலையில் ராஜினாமா செய்ததால் அவருக்கு எதிரான நாடாளுமன்ற பதவி நீக்க நடவடிக்கை தானாகவே முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.